திருப்புகழ் 175. பாரியான கொடை கொண்டலே திருவாழ் விசார தொடை திண்புயா எழுபாரும் ஏறு புகழ் கொண்ட நாயக அபிராம பாவலோர்கள் கிளைக்கு என்றும் வாழ்வருள் சீல ஞால விளக்கு இன்ப சீவக பாக சாதன உத்துங்கமானத என ஓதி சீரதாக எடுத்து ஒன்று மா கவி பாடினாலும் இரக்கம் செய்யாதுரை சீருவார் கடையில் சென்று தாம் அயர் ஊர வீணை சேய பாவகையை கொண்டு போய் அறியாமலே கமரில் சிந்துவார் சிலர். சேயனார் மனதில் சிந்தியார் அருகு உரலாமோ. ஆறு நீர்மை மடு கண் கரா நெடு வாயில் நேர்பட உற்று அன்று மூலம் என ஆரவார மத தந்தி தான் உய்ய அருள் மாயன் ஆதி நாரண நல் சங்கபாணியன் ஓதுவார்கள் உளத்து அன்பன் மாதவனான நான்முகன் நல் தந்தை சீதரன் மருகோனே வீர சேவக உத்தண்ட தேவகுமார ஆறிரு பொன் செங்கை நாயக வீசு தோகை மயில் துங்க வாகனம் உடையோனே வீறு காவிரி உட்கொண்ட சேகரனான சேவகன் நல் சிந்தை மேவிய வீரைவாழ் பழனி துங்க வானவர் பெருமாளே. சீரதாக எடுத்து ஒன்று மா கவி பாடினாலும் இரக்கம் செய்யாது உரை சீருவார் கடையில் சென்று தாம் அயர் ஊர வீணை சேய பாவகையை கொண்டு போய் அறியாமலே கமரில் சிந்துவார் சிலர். சேயனார் மனதில் சிந்தியார் அருகு உரலாமோ. வீறு காவிரி உட்கொண்ட சேகரனான சேவக நல் சிந்தை மேவிய வீரைவாழ் பழனி துங்க வானவர் பெருமாளே. கலியூர் சேவகன் பராக்கிரமன் அருணகிரிநாதனின் நண்பன். அவனது ஊரான வீரை திருப்பெருந்துறைக்கு மேற்கே 10 மைலில் உள்ளது. பழனிமலை நாதரே வீரையிலும் இருப்பதாக ஐதீகம். கௌமாரத்தில் உள்ளபடி நிறைந்த நீரை கொண்ட கரிய மடுவின் முதலையின் பெரிய வாயிலே அகப்பட்டு முன்னாளில் ஆதிமூலமே என்று ஆரவாரத்துடன் அழைத்த மத யானையானது உய்யும்படியாக அருள் செய்த மாயவனான திருமால் ஆதி நாராயணன் நல்ல பாஞ்சசன்யம் சங்கை கொண்ட கையினை உடையவன். தன்னை வணங்குபவரின் உள்ளத்தில் உறைபவர். மாதவனான நான்முகனின் நல்ல தந்தை. திருமகளை மார்பில் கொண்டவனான திருமாலின் மருகனே. வீரமுடைய ஆற்றல் படைத்த உக்கிரமானவனே. தெய்வ திருக்குமாரனே. அழகும் செம்மையும் உடைய 12 கைகளை உடையவனே. தோகையை விரித்து உலவும் தூய மயிலை ஊர்தியாய் கொண்டவனே. சிறந்து விளங்கும் காவிரி ஆற்றை தன்னிடம் கொண்ட கலிசை ஊர் தலைவன் சேவகனின் இதயத்துள் வீற்றிருக்கும் பெருமாளே. சிறந்த தேவர் பெருமாளே. பழனிவாழ் முருகனே. பாரி போன்ற கொடைத்தன்மை கொண்ட மேகமே. திருமகள் வாழ்கின்ற பெரிய மாலையை சூடிய திண்மையான தோள்களை உடையவனே. 7 உலகங்களிலும் எட்டி உள்ள புகழை உடைய நாயகனே. அழகனே. பாடும் புலவர் கூட்டத்துக்கு என்றும் வாழ்வை அளிக்கும் நல்ல வாழ்வை அளித்து அருள்கின்ற நல்லொழுக்கம் கொண்ட பூமண்டல விளக்கே. இன்பம் தரும் சீவகனே. இந்திரனை போன்ற உயர்ந்தவனே என்று சொல்லி சிறப்புடையதாக எடுத்து ஒரு பாடலை பாடினாலும் இரக்கம் காட்டாது திணந்து பேசுபவரின் வீட்டு வாயிலில் போய் தாம் சோர்வு அடையுமாறு வீணாகச் சிறந்த பாடல்களை கொண்டு போய் அறியாமலேயே தரையின் பிளப்பிலே கொண்டு போய் கொட்டுவதைப் போல் இனிய தமிழை சிந்திடுவர் சிலர் உண்டு. அறப்பண்புக்கு தொலைவில் உள்ளவரும் அறநெறியை நினையாதவருமான மக்களுக்கு அருகில் செல்லலாமோ. நான் செல்லாமல் என்னை காத்து அருள வேண்டும் என்றவாறு